தலைவலிதான். சூசிட்டில் எழுதிட்டேனே. Yeah. Yeah, ma. Yeah. எதுக்கு? சரியான விடையில ஆன்சர் கொடுக்கறது கூட எழுதுதெல்லாம் நீ என்ன படிக்கிற வாயை பொத்துன்ட்டா இழுத்துருவோம் இழுப்பா. நீ என்ன படிக்கிற சொல்லு. நானும் பள்ளியோட போறேன்னு வெட்டித்தனமா போறியா? 100க்கு 7 எடுத்துட்டு சார் மேல பள்ளி எங்க 100க்கு 7 எடுத்துருக்கேன். உனக்கு என்ன தெரியல? உனக்கு எழுத்து கூட படிக்க தெரியலையா? அன்னைக்கு உன் அப்பா உனக்கு ஃப்ரீ நீ ஒன்றாடு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்க. நீ ஒன்றாடுனா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை கூட பார்த்து எழுதிட்டா நீ என்ன நீ என்னடா மனசு அதை கூட தப்பா எழுதி சொல்லுவாங்க. क्वेश्चनல ஆன்சர் இருக்கும். ஆமா அங்க இப்ப ஏன்னு போட்டு அந்த ஆன்சர்லாம் எழுதி போடுவாங்க. அதுல எது ஆன்சர் கரெக்ட்டா அது எழுதுறது. 10 மார்க் எடுத்துக்க. வெக்கமா இல்ல அவள கரியில. வெக்கம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன எழுதி 100க்கு 10 மார்க் எடுத்துக்கிறியா தமிழ்ல? இது என்னது? இங்கிலீஷ்ல சமூக அறிவியல் 35 மார்க்
கூட எதுவுமே 16 இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை எல்கேஜி பிள்ளை இருக்கிற மார்க் இதெல்லாம். நான் தான் சொல்லிடுறேன், 8ஆவது உனக்கு சேர்மான் சரி கிடையாது, செல்லு உனக்கு பொறுக்கி பாயாசம் இந்த 3 கொடுக்குறது. உன்னோட மைண்ட் வந்து உனக்கு 6ஆவது 7ஆவதுல இருந்தது 8ஆவது சுத்தமாக எதுவுமே கிடையாது. உனக்கு செல்லில் அவன் கூட இவன் கூட ஜாயின் வச்சு விளையாடுறேன். நான் சொல்லிட்டேன், லைஃப்பில் பிடிச்சரா போகிறது. எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் இவன் படிக்க மாட்டான். அவன் கிடையாது. சாயிராமுங்கிறது இவனுக்கு மைண்டு சரி கிடையாது, மூளை சரி கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் சொல்லாதீங்க, இவன் சரி கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பரீட்சைக்கு நைட்டு படித்தா காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும். இவன் ஃப்ரீ ஃபயர் கேமு, பொதுவை சவாசம், அதெல்லாம் வந்து உங்கள் அப்பாவுக்கு அனுப்புனா செத்துருவாங்க. இதை அனுப்புனேன்னா இந்த லட்சத்தில் நீ படிக்கிறியா அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஏன் வாங்கிச்சு 8ஆவதுலாம் இப்படி வாங்கியிருக்கேன். 8ஆவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்ன பண்ணா எஸ்எல்சிலாம் பாஸ் ஆக போகிறீங்களா? என்ன படிக்க போகிற? நான் வெளியில் எங்கேயாவது எனக்கு வெளியில் எங்கேயாவது அவ்வளோ எக்கையெல்லாம் ஆகுற மாதிரி பண்ணுறேன். இதனால எனக்கு கவலை. 4 பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் எங்கள் அப்பாட்ட அனுப்புகிறேன். என்ன இருக்கு நம்பர்ட்டு கொடுக்குறதுக்கு நான் ஏன் முடிக்கணும்? இது என்ன உனக்கு குறைச்சலாக இருக்குது? என்ன உனக்கு குறைச்சலாக இருக்குன்னு என்ன பண்ணுறதுல இந்த காலத்தில் செகண்ட் மிட்டமில் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு எடுத்தீங்கன்னா இன்னும் வச்சு கொட்டி வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆமாம், இந்த 12ஆவது செகண்ட் மிட்டம் 12ஆவது வைக்கிறாங்க. செகண்ட் அதில் மரியாதை Free Fire India? It was a nightmare to be stuck on the island. But also a good dream too, kinda. You know, with her.
Wow! Whole teams back from the ashes. சர்டிபிகேட் இது. இதுதான் வேல்டு டீச்சர்ஸ் ஐயோ! பேரண்ட்ஸ் மீட்டிங் நேத்து போட்டதுக்குள்ள இதே இதுதான். இது சில்லு ப்ராண்ட் வச்சு